ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம டோடோவோட சாகச பயணத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமத்துல சூரியன் மெதுவா உதிக்க தொடங்குச்சான். அதோட ஒளி அந்த கிராமம் ஃபுல்லா மெதுவா பரவிட்டு இருந்ததாம். அந்த கிராமத்துல இருந்த ஒரு சின்ன குளத்துல குட்டி வாத்தெல்லாம் சந்தோஷமா நீந்திட்டு விளையாடிட்டு இருந்தாங்களா. அதை பார்த்து நம்ம டோடோ, நம்மளால மட்டும் நீந்த முடியல, நமக்கு மட்டும் ஏன் தண்ணியை பார்த்தா இவ்வளோ பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கொலைக்கரையிலேயே நின்றுட்டு இருந்தானா. அப்புறம் அந்த குட்டி வாத்துக்கள் எல்லாம் அவங்க அம்மா உணவு தேட கூட்டிட்டு போயிட்டாங்களா. ஆனா டோடோ மட்டும் அவங்க கூடயே போகாம அந்த கொலைக்கரையிலேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா. ஈவினிங்கும் ஆச்சா. ஆனா நம்ம டோடோ ஃபீல் பண்றத நிறுத்தவே இல்லை, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தானா. அப்போ சடனா அந்த கிராமத்தையே கருமேகங்கள்லாம் சூழ்ந்துருச்சான். அதை பார்த்த டோடோ நினைச்சானா, பெரிய மழை வர போகுது போல அப்படின்னு. அவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள மழையும் வந்துடுச்சான். அப்புறமா நம்ம டோடோ சோகமா எழுந்திரிச்சு சரி வீட்டுக்கு போலான்னு நடக்க ஆரம்பிச்சானா. அதுக்கப்புறமா அவ வழியவே மறந்துட்டானா. மறந்து ரொம்ப தூரம் போயிட்டானா. எப்படி போறதுன்னே தெரியாம ஒரு இடத்துல நின்னுட்டானா. அப்போ அந்த வழியா போயிட்டு இருந்த நம்ம ஆமை டோடோவை பார்த்தானா. பார்த்துட்டு கேட்டானா, டோடோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு டோடோ சொன்னானா, நான் வீட்டுக்கு போற வழிய மறந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன், இனி எப்படி வீட்டுக்கு போறதுன்னே எனக்கு தெரியலன்னு சொன்னானா. அது கேட்ட ஆமை, சரி வா நான் கொண்டு போய் உன்னை விடுறேன்னு சொல்லி நடக்கலான்னு கிளம்புனாங்களாம். அப்போ ஆமையோட நண்பன் தவளையும் அங்க வந்தானா. எங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க? ஏ டோடோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டானா. அப்புறமா நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். சரி வாங்க நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சாங்களாம் 3 பேரும். போற வழியில வழிய உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அங்க இருந்த மரத்துல ஒரு ஆந்தை உட்கார்ந்துட்டு இருந்தானா. அவன்கிட்ட டோடோ வீட்டோட வழிய சொல்லுன்னு கேட்டாங்களா. அவனும் சொன்னானா. அதுக்கப்புறம் 3 பேரும் கான்ஃபிடென்ட்டா நமக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்களாம். போற வழியில ஒரு நதி வேகமா போயிட்டு இருந்ததை பார்த்தாங்களாம். அப்ப யோசிச்சாங்களாம், இங்க நதியே இல்லையே, எப்படி திடீர்னு ஒரு நதி உருவாச்சுன்னு. அப்புறமாதான் புரிஞ்சுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த மலையில உருவான வெள்ளம் தான் நதியா ஓடுதுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு கவனிச்சாங்களாம், அந்த வெள்ளத்துல ஒரு குட்டி முயல் குட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிறது. இத எப்படி காப்பாத்துறதுன்னு 3 பேரும் யோசிச்சாங்களாம். அப்போ டோடோ சொன்னானா, ஆமை அண்ணா நீங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னு. அதுக்கு ஆமை அண்ணா சொன்னாரா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு டோடோ, என்னால காப்பாத்த முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னு. அதை கேட்ட டோடோ, தவளை அண்ணா நீங்களாவது போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னானா. அதுக்கு தவளை சொன்னானா, இவ்ளோ வேகமா வர தண்ணீர்ல நான் அடிச்சிட்டு போயிடுவேன் டோடோ, அதனால என்னாலயும் முடியாதுன்னு. அதை கேட்ட டோடோ, எப்படியாவது அந்த முயலை நம்ம காப்பாத்தணும், என்னடா பண்ணலான்னு யோசிச்சாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம டோடோ யோசிச்சானா, நமக்கு நீந்தவும் வராது, நமக்கு தண்ணியை பார்த்தாவே பயம், நம்மனால எப்படி இவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சானா டோடோ. அப்போ நம்ம ஆமையும் தவளையும் சொன்னாங்களாம், டோடோ நீ முயற்சி பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். தன்னைத்தானே தைரியப்படுத்திய டோடோ அந்த வெள்ளத்துக்குள்ள குதிச்சு குட்டி முயல் குட்டிய காப்பாத்திட்டானா. அதுக்கப்புறமா ஆமையும் தவளையும் சொன்னாங்களாம், பாத்தியா டோடோ நீ தண்ணீர்ல நீந்த கத்துக்கிட்ட, இவ்வளவுதான் நீச்சல் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட டோடோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டானா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டோடோட வீட்டுக்கு போனாங்களா. வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னானா, அம்மா இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது, நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி.
அது கேட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். வாங்கம்மா, நான் உங்களுக்கு இப்பவே நீந்தி காமிக்கிறேன்னு சொல்லி அந்த நைட்ல கூட அந்த குளத்துல போய் நீந்தி காமிச்சானா நம்ம டோடோ. அதுக்கப்புறம் டோடோவோட நண்பர்கள்லாம் டோடோவுக்கு பாய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா டோடோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஹாப்பியா டின்னர் சாப்பிட்டானா. சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள்ல இருந்து நீச்சல் அடிக்க பயப்பட்ட எல்லா வாத்துக்கும் நம்ம டோடோ ட்ரைனிங் கொடுத்தானா. தி மோரல் ஆஃப் தி ஸ்டோரிஸ், நம்ம பயப்படுறது தப்பு இல்லை, நம்ம பயந்து எந்த விஷயத்தையுமே முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம டோடோ முயற்சி செஞ்சு ஹீரோவாகவே மாறிட்டான் ஸ்டோரிக்கு. டோடோவோட அப்கமிங் சாகசங்கள் எல்லாம் அடுத்த கதையில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில் சந்திப்போம்.